الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتخذوا دينهم لهوا ولعبا وغرتهم الحياة الدنيا فاليوم ننساهم كما نسوا لقاء يومهم هذا. وقال تعالى أيضا وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மனிதர்களுடைய முழு வாழ்வினையும் மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் இஸ்லாமிய அறிஞர்கள் 4 அடிப்படையான பகுதிகளாக, 4 அடிப்படையான படித்தரங்களாக, 4 அடிப்படையான காலப்பகுதிகளாக வகைப்படுத்தி பாகுபடுத்தி நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு அல் மராஹிலுல் அர்பஆ மினல் ஹயா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அவைகளில் முதலாவது பகுதி மர்ஹலத்து துஃபூலிய, ஒரு மனிதனுடைய, ஒரு ஆணுடைய, ஒரு பெண்ணுடைய ஆரம்ப குழந்தை பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிறு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அவனுடைய முதல் வயதாக இருக்கலாம், அவனுடைய 2வது வயதாக இருக்கலாம், அவனுடைய 5வது வயதாக இருக்கலாம், அவனுடைய 7வது வயதாக இருக்கலாம், அவனுடைய 9வது வயதாக இருக்கலாம் என்ற அந்த குழந்தை பருவத்தை அடைந்த காலகட்டத்திற்கு கணவான்களே மர்ஹலத்து துஃபூலியத் என்பதாக அழைக்கப்படுகிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையில் 2வது கட்டம், 2வது படித்தரம், 2வது காலப்பகுதி மர்ஹலத்துல் புலூக். ஒரு மனிதன் அவனுடைய சிறு பருவத்தை கடந்து
அவனுடைய குழந்தை பருவத்தை கடந்து பருவ வயதினுடைய கால பகுதிக்குள்ளால் நுழைவது. கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் இக்கால பகுதிக்கு முக்கல்லஃபான காலம் என்பதாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் பெண்ணுடைய 10 வயது முதல் 15 வயது பூர்த்தியாகும் வரைக்கும் இஸ்லாம் ஷரீஅத் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய பருவ வயதுடைய காலமாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய இந்த 4 அடிப்படையான கால பகுதிகளுக்கு மத்தியிலையும் 3வது காலப்பகுதி மர்ஹலத்துல் ஷபாப். ஒரு மனிதன் தன்னுடைய பருவ வயதுடைய காலத்தை கடந்து வாலிப காலத்துக்குள்ளால் நுழைவது. வாலிபனாக, இளைஞனாக, யுவதியாக வாழக்கூடிய கால தருணத்திற்கு மர்ஹலத்துல் ஷபாப் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய நிஅமத்துகளையும் அவனுடைய ரஹ்மத்துகளையும் அவனுடைய அருட்கொடைகளையும் அவனுடைய தௌஃபீக்குகளையும் ஒரு மனிதன் தன்னுடைய முழு வாழ்வியல் பகுதியிலையும் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம் இருக்கும் என்றால் அவனுடைய வாலிபத்துடைய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய பார்வையில் முஃபஸ்ஸிரூன்கள் இந்த வாலிப காலத்தை வர்ணனை செய்யும் பொழுது குவ்வத்துன் பைன துஅஃபைன் என்பதாக வர்ணிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த, பிரகாசனமான, எனர்ஜிஃபுல்லான ஒரு கோல்டன் ஏஜ் பீரியட் தான் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய வாலிபத்துடைய காலமாக இருக்கிறது. உண்மையில் சமூகத்தில் அதிகமானவர்கள் வினவக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாலிபத்துடைய காலத்தை அல்லாஹ் எவ்வளவு காலமாக கொடுத்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, நாம் உலகத்தினுடைய பார்வையை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு மார்க்கத்தினுடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸுடைய ஷரீஅத்துடைய பார்வையில் எந்த மனிதன் தன்னுடைய 15 வயதை கடந்து 16 வயதுக்குள்ளால் தன்னுடைய கால் தடத்தை முன்வைக்கக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே அவனுடைய வாலிபத்துடைய காலத்தை ஆரம்பம் செய்கிறான். எதுவரைக்கும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வாலிபனாக வாழ முடியும்? குர்ஆன் நம்மவர்களுக்கு வாலிபத்துடைய காலத்தை எவ்வளவு காலமாக வர்ணித்து தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹத்தா இதா பலக அசுத்தா வபலக 40. சுப்ஹானல்லாஹ், முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், ஒரு மனிதனுடைய 16 வயது முதல் அவனுடைய 40 வயது வரைக்கும் வாலிபத்துடைய காலமாக ஷரீஅத் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, 35 வயது கடக்கும் பொழுது அவனுடைய உடல் பலகீனமாகிவிட்டது. ஆனால் அவன் நோயாளியாக மாறினாலும், அவனுடைய உடல் பலகீனமாகினாலும் சுப்ஹானல்லாஹ் 16 வயது முதல் 40 வயது வரைக்கும் மொத்தமாக 25 years ஒரு மனிதனுடைய வாலிபத்துடைய காலமாக இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி, அதனைத்தான் மர்ஹலத்துல் ஷுயூஹத் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாலிபத்தை கடக்க ஆரம்பிக்கிறான், வயோதிபத்துக்குள்ளா நுழைகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் 41வது வயதை கடக்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் 42வது வயதை ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வயோதிப காலத்தை நோக்கி அவன் பிரயாணம் செய்கிறான். 50வது வயது, 60வது வயது, 70வது வயது, 80வது வயது, 40 கடக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பயணத்தை நான் வயோதிப காலத்தை நோக்கி ஆர்வம் செய்துவிட்டேன். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரியவர்களே, எனவே குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும்
மனிதர்களுடைய முழு வாழ்க்கை கட்டங்களையும் 4 கட்டங்களாக, 4 பகுதிகளாக, 4 படித்தரங்களாக வகைப்படுத்தி பாகுபடுத்தி நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கனிமார்களே, இந்த 4 பகுதிகளுக்கு மத்தியிலையும் அது அவனுடைய சிறுபருவமாக இருக்கலாம், அவனுடைய பருவனுடைய காலமாக இருக்கலாம், அவனுடைய வாலிபத்துடைய காலமாக இருக்கலாம், அவனுடைய வயோதிபத்துடைய காலமாக இருக்கலாம். முஸ்லிம்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கனிமார்களே, இந்த 4 கட்டங்களை அடைந்தவர்கள் இன்றைய தினம் இந்த மிம்பர் வேலைக்கு கீழால் நாம் அமர்ந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருவரும் நாம் நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது அல்லவா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய 4 கட்டங்களை அடையும் பொழுதும் அவனுடைய சிறு பருவத்தில் இருந்து அவனுடைய வயோதிபத்துடைய காலம் வரைக்கும், கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரமும், எந்த மதமும், எந்த சம்பிரதாயமும், எந்த சிவிலைசேஷனும் கொடுக்காத பாதுகாப்பை, கொடுக்காத ப்ரொடெக்ஷனை புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவனுடைய வயோதிபம் வரைக்கும், அவனுடைய மரண படுக்கை வரைக்கும், அவனுடைய மரணம் வரைக்கும் இஸ்லாம் மார்க்கம் நம்மவர்களுக்குரிய முழுமையான பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையான பகுதியை நம்மில் அதிகமானவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கல்வையும், உடலையும், ஈமானையும், மானத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் கொலையையும் தற்கொலையும் ஹராமாக்கி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சிந்தனையை பாதுகாப்பதற்காக வேண்டி அதிகமான விடயங்களை இஸ்லாம் prohibit பண்ணிருக்கிறது. கண்ணியமானவர்களே, adultery is prohibited in Islamic Sharia because of number of reasons, because of death, because of human beings. ஒவ்வொரு தடைகளும் ஹராம்களும் மனிதனுடைய பாதுகாப்பை கருதி. கண்ணியமானவர்களே, நம்மிடம் புரியும், ஒரு செத்த பிராணி இருக்கிறது, அதை சாப்பிடுவது ஹராம். பன்றி மாமிசம் இருக்கிறது, அதை சாப்பிடுவது ஹராம். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர். மனிதனுடைய பாதுகாப்பு அதில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலை ஆரம்பம் செய்கிறான், அவன் வியாபாரத்தை ஸ்டார்டிங் பண்றான், டிரான்சாக்சனுக்குள்ளால் நுழைந்திருக்கிறான், பலவிதமான கொடுக்கல் வாங்கலை டீலிங் செய்கிறான். மனிதா, புரிந்து கொள், உன்னுடைய தொழிலின் பொழுது, சம்பாத்தியத்தின் பொழுது நீ வட்டியோடு தொடர்பான செயல்பாடுகளை விட்டும் உன்னை பாதுகாத்துக் கொள். அதில் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சரீரத்தினுடைய தடைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு பாதுகாப்பை மறைத்து வைத்திருக்கிறார். உலமாக்கள் செய்யுங்க, அல்லாஹ் ஒரு அழகான வசனத்தை குர்ஆன்ல பிரயோகம் செய்கிறார். கண்ணியமானவர்களே, وَعَسَى أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ. இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு விடயத்தை தடை செய்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை கட்டளையாக முன்வைத்திருக்கிறார். நான் யோசிக்கிறேன், இல்லை எனக்கு அதை எடுத்து நடக்கிறது கஷ்டம். என்னுடைய தொழில ஹலால் ஹராம் தேர்ந்தது எனக்கு சிரமம். என்னுடைய வாழ்க்கையில் சில பாவங்களை விட்டும் என்னை தடுத்துக் கொள்வது எனக்கு சிரமம். குர்ஆன் சொல்கிறது, மனிதர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அதில் உங்களுக்கு நலவு கிடையாது, அதில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இந்த பேசிக்க நாம் அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் ஹராமாக்கிய விடயத்தில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. எனக்கு செஞ்ச நல்லம், மார்க்கம் தடை செய்திருக்கலாம், எனக்கு ஷரீஅத் ஹராமாக்கி இருக்கலாம், எனக்கு இது இல்லாம என்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொண்டு போறதுல இது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதில் முழுமையாக பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் கெடுதியின் பக்கம் நீங்கள் செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். ஒவ்வொரு சர்வுள்ளக்கும்
அடிப்படையான அம்சத்தை நாம் அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளும். உண்மையிலேயே நான் என்னுடைய குடும்பாவுடைய மிக முக்கியமான பகுதியாக என்று இது குறுகிய நேரத்திற்குள்ளாக அவர்களே இந்த சமூகத்திற்கு மத்தியில் இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியில் சிறு குழந்தைகள் இருந்து வயோதிபர்கள் வரைக்கும் 3 விதமான செயல்பாடுகள், 3 விதமான பாவங்கள், 3 விதமான பழக்க வழக்கங்கள், 3 விதமான குற்றங்கள் இந்த தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது சமூகத்தில். உண்மையிலேயே இந்த மின்பர் மேடைகளில் அந்த விடயங்களை நாம் கேட்டு 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 நம் காவினுடைய வார்த்தைகள் குளித்து போய்விட்டன. எத்தனையோ பேச்சுகள் நாம் கேட்டுட்டோம், எத்தனையோ விளவாசனுடைய பிரசங்கங்களை கேட்டு முடித்து விட்டோம். சங்கீதங்களே அதில் முதலாவது பகுதி உண்மையிலேயே நான் மிகவும் ஆழமாக நான் அந்த விடயத்தை டச் பண்றதுக்கு விரும்பல. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பாவங்களின் ஆக பயங்கரமான பாவமாக பார்க்கப்படக்கூடியது குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அல்-ஹம்ரு வல் முஹத்தராத் எனும் மதுவும் போதையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தலைப்பை கேட்டு கேட்டு நம் காதுகள் குளித்து போய்விட்டன. இதை பேச வேண்டாம். எத்துடைய மின்பர் மேடைகளில் இதனுடைய விபரீதங்களையும் இதனுடைய தாக்கங்களையும் இதனுடைய பிரதிபலிப்புகளையும் பேசப்பட்டு பேசப்பட்டு மின்பருடைய மதுவாக்கள் நாம் இருந்து செல்வத்திருக்கிறோம். அதற்கான அப்புறம் என்னுடைய அட்வைஸாக முன்வைக்கிறான். இதைவிட ஒரு எக்ஸ்பிளனேஷன்களுக்கு தேவையில்லை, இதைவிட ஒரு தெளிவுகளுக்கு தேவை கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, இந்த வசனத்தை நீங்க படிங்க. உங்களோட உடம்புக்குள்ளால எந்த மதுவையும் போதையையும் தொடர்பான விடயங்களை செலுத்துவதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது ஷைத்தானோடு தொடர்பான நஜீஸான அசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது என்ற விடயத்தை ஒவ்வொரு பருவத்தை அடைந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவுபடுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இதைவிட தெளிவான ஹதீஸ்களுக்கு தேவையில்லை. நான் ஏதோ பேசுறேன்னா நாங்கள் ஒரு சொப்பு வைத்து ஒரு சிறிய பங்கு எடுத்து வாயில போட்டது மாதிரிதான் இன்றைக்கு 7 வயது 8 வயது குழந்தைகள் இருந்து நாம் ஒரு காலம் நினைச்சு கொண்டிருந்தோம் 40 வயது கடந்தால்தான் ட்ரக் அடிக்டடாக மாறுகிறான், 40 வயது கடந்தால்தான் மதுபானம் பாவிக்க ஆரம்பிக்கிறான். அன்புக்குரியவர்களே, பாடசாலைக்குள்ளால் நுழையக்கூடிய சிறிய குழந்தைகள் முதல், குர்ஆனை சுமக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் முதல், கல்வியில் ஈடுபடக்கூடிய 8 வயது 9 வயது குழந்தைகள் முதல் இன்று மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மதுவும் போதும் ஏற்படுத்தியிருக்கிறது. நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். சொன்னாங்க, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம், குல்லு முஸ்கிரின் வமுஃப்திரின் ஃபஹுவ ஹராம். அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் போதையை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருந்துவிட்டால் அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அது ஆல்கஹாலாக இருக்கலாம், லிக்கர் ட்ரிங்காக இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம், வைனாக இருக்கலாம், அது ஹெரோயினாக இருக்கலாம், சமூகத்தில் புழங்கப்படக்கூடிய கேஜி என்பதாக அழைக்கப்படக்கூடிய பயங்கரமான மது அந்த ட்ரக்காக இருக்கலாம். சிறிய வயசு குழந்தைகள் இருந்து நான் சொன்னது மாதிரி இன்றைக்கு வயோதிபர்கள் வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மெடம் பொடம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐஸ் எனும் பாவனையாக இருக்கலாம். உண்மையிலே கண்ணியமானவர்களே, கவலைக்கூடிய விடயம் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய மேடையில் சாட்சியாக வைத்து பேசுகிறேன். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ கிராமங்களுக்கு, எத்தனையோ பிரதேசங்களுக்கு நான் போய் வரக்கூடிய வடமை இருக்கிறது. இந்த இஸ்லாத்துடைய சரியத்துடைய நோக்கத்துக்காக வேண்டி சில கிராமங்களில், சில பிரதேசங்களில் பெண்கள் கூட வயது ஒத்த பெண்கள் கூட 15-16 வயது கடந்த பெண்கள் கூட, திருமணம் முடித்த பெண்கள் கூட இன்று தற்கக்கூடிய அடிமையாக வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களாக எத்தனையோ சமூகத்தில் நம் முஸ்லிம் பெண்கள் மாறிவிட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் இது கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அன்பர்களே, நம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கிறது.
நான் பல மின்பர் மேடைகளில் இரண்டு ஹதீஸ்களை அடிக்கடி பகிர்ந்து கொள்வதுண்டு. அந்த ஹதீஸ்களை பகிர்ந்து கொண்டு விட்டால் இதோடைய தாக்கத்தை நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். தெளிவுபடுத்தினார். தவறான இந்த பகிர்ந்தப்படக்கூடிய ரிவாயத் கேட்கிறார்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனுடைய வயிறு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய உடலுடைய உட்புறம் இருக்கிறது. அன்பார்களே, ஒரு துளி ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான ஹதீஸ், ஒரு துளி, ஒரு drop, சிறிய ஒரு விடயம் என்னுடைய வாய்க்குள்ளால், என்னுடைய வாயை நோக்கி என்னுடைய வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள்ளால் மதுவோ போதையோ சென்று விட்டால் சொன்னாங்க, மனிதா 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். லம் துக்பல் ஸலாத்துஹு 40 யௌமா. உதாரணம் சொல்றது தெரியுமா? ஒரு வாளி இருக்கிற ஒரு பக்கெட், அந்த பக்கெட்ல மதுபானத்தினுடைய ஒரு துளி விழுந்து விட்டது. இனிமார்களே, அந்த வாளி தண்ணிய பக்கெட் ஓட்டரை எடுத்து எங்களுக்கு பாவிக்கிறது ஏதாவது அசுத்தம். ஒருத்தர் கேட்டாரு, பஸ்ல பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு மாற்று மத சகோதரர் அவருடைய கையில ஒரு மதுப்பான பொருள் எடுத்து கொண்டு வந்தாரே, அது கீழே விழுந்து என்னுடைய ஆடையில் அதனுடைய துளிகள் கழித்து விட்டது. இந்த ஆடையோடு சென்று எனக்கு சொல்ல முடியுமா? நான் கூறினேன், வாலிபனை புரிந்து கொள், அந்த மதுப்பானத்துடைய ஒரு துளி உங்களுடைய ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடையை அணிந்து கொண்டு உனக்கு சொல்ல முடியாது. எந்த மனிதனுடைய உடலுக்குள்ளால் மதுபானம் சென்று விட்டதோ, போதை சென்று விட்டதோ, கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நாம் விளையாட்டுக்காயினும் வாலிபர்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு விடுத்தவனை பாவித்து பார்த்து விடுவோம். இன்று மாத்திரம், இந்த இரவு மாத்திரம், இந்த பாட்டியில் மாத்திரம், இந்த பண்களில் மாத்திரம் அவனுடைய நாடி நரம்புகள், உடம்பினுடைய அனைத்து பாகங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் நஜீஸாகிவிடும், அசுத்தமாகிவிடும். 40 நாட்கள் இருக்கும் உடலுடைய நரம்புகள், நாணங்கள் பரிசுத்தமாகுவதற்கு. அவங்களை பாதுகாக்கும் பெண்மார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த மனிதனுடைய வயிற்றுக்குள்ளால் மதுபானம் இருக்கும் போது வஃபாத் வருகிறதோ, மரணம் ஏற்பட்டு வருகிறதோ, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜாஹிலியத்துடைய மௌத்தவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஜாஹிலிய காலத்து மரணமானுக்கு ஏற்பட்டுவிட்டது. இதனால்தான் அவர்களின் சஹாபாக்கள் விசேடமான ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் ஊர்ல இருக்கிறான், எங்களுக்கு தெரியும் அவர்கள் ட்ரக் அடிக்டட் இருக்கு, அவர்கள் குடிக்காரன் இருக்கு. எத்தனையோ பேர் அவருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டோம், பயான் பண்ணிட்டோம், அவன் திருந்துற மாதிரி இல்லை. அந்த உள்ளவர்களே அவன் ஒமாத்தாகிட்டான். இப்னு மஸ்ஊத் நாங்க சொல்றாங்க, முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய ஜனாசாவை நீங்கள் சுமந்து கொண்டு செல்வீர்கள். சுமந்து கொண்டு செல்லும் பொழுது என்னையும் அந்த மக்பராவுக்கு அழைத்து செல்லுங்கள். அழைத்து சென்று அவனுடைய ஜனாசாவை நீங்கள் அடக்குவீர்கள். என்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தில் கட்டி போடுங்கள். சொல்றாங்க, என்னை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பல கட்டி போடுங்க, ஒரு மரத்துல கட்டி போடுங்க. அந்த ஜனாசாவை நீங்க வச்சதுக்கு பின்னால அடக்கம் செய்து விடுவீர்கள். திருவிழாவுடைய திசையில் வைக்கப்படும் ஜனாசாக்கள் நீங்க மறுபடியும் நான் கூறுகிறேன், அல்லாஹ்வை சத்தியமாக அந்த ஜனாசாவை நீங்கள் தோண்டி பாருங்கள். அந்த ஜனாசாவை தோண்டி பாருங்கள். இந்த கம்பத்திலிருந்து என்னை அவிழ்த்து விட வேண்டாம். அந்த ஜனாசாவை மறுபடியும் தோண்டி பாருங்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த ஜனாசா கிப்லாவுடைய திசையை நோக்கி அடக்கப்பட்டிருந்த ஜனாசா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய ஜனாசாவை கிப்லாவுடைய திசை ஏற்றுக்கொள்ளாமல் மறுபக்கமாக திரும்பி இருக்கும். ஜனாசா திரும்பிடும். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் மதுவோடையும் போதையோடு ஆரம்பித்தான் அந்த வாழ்க்கையை, அவனுடைய கபர் கிப்லாவுடைய திசை அந்த பூமி ஏற்றுக்கொள்ளாது. ஆக பயங்கரமான பாவம் இது. நம் வாழ்க்கையை திசை திருப்பிவிடும், நம் ஆகிரத்தை நாசமாக்கிவிடும், நம் கபருடைய வாழ்க்கையை அழித்துவிடும், நம் அமல்களை நாசமாக்கிவிடும்.
அவ்வளவு பயங்கரமான பாவங்கள். உண்மையிலேயே நம்ம பல இடங்கள்ல சொல்றது விடயம் கொடுத்தா அது மிகவும் நீளமாக பேச விரும்பல. இதனுடைய தாக்கம் எனக்கு தெரியும். சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களை பாதுகாக்கணும். ஒருத்தன் மதுபானம் குடிச்சுட்டானண்டா, ஒருத்தன் ஐசுக்கு அடிமையாகிட்டானண்டா, அதனுடைய விபரீதம் அவன் உடம்புல எங்களுக்கு பார்க்கணும், அவனுடைய மூளையில் எங்களுக்கு பார்க்கணும், அவனுடைய முகத்தில் எங்களுக்கு பார்க்கணும். அந்த குழுவிலே என்னுடைய கல்வில நான் கை வச்சு அவங்களோட பேசுறேன். சுப்ஹானல்லாஹ், இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது கண்ணியமானவர்களே. இதனுடைய விபரீதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதுவையும் போதையும் விட பயங்கரமான ஒரு கருவி நம் கையில் இருக்கிறது. மதுவையும் போதையும் விட ஆபத்தான ஒரு கருவி உபகரணம் நம் கையில் இருக்கிறது. இந்த சமூகத்தில் அந்த கருவியால மது போதையை விட ஆபத்தான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மக்களை உலமாக செயல்படுத்துவாங்க என்று வாலிபர்களை புரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தினர்களை புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். நம் கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது, நம் கையில் ஒரு உபகரணம் இருக்கிறது. இந்த அந்த உபகரணத்தை உலமாக்கள் எப்படி தெளிவுபடுத்தினாங்கன்னா, ஒரு ஆயுதத்திற்கு 2 கூர்மையான பகுதி இருப்பது போன்று ஒரு கத்தி எடுத்தால் அந்த கத்தியை பயன்படுத்தி நல்ல விடயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீய விடயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதை பாதுகாக்கணும். அந்த கத்தியை எடுத்து ஒரு சில கொலை செய்யும், அதே கத்தியை பயன்படுத்தி கண்ணியமானவர்களே நாம் மாம்சத்தை அழகான முறையில் துண்டிக்க முடியும். அல்லாஹ் ஒருவர் இன்று நம் சமூகத்தில் கத்தியை போன்று பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு உபகரணம் இருக்கிறது, கத்தியை போன்று பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி இருக்கிறது. இந்த சமூகத்தில் சிறு குழந்தைகள் இருந்து 2 வயது 2 வயது 3 வயது குழந்தைகள் இருந்து மரண படுக்கையில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் வரைக்கும் இந்த கருவியுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் செயல்படுத்திக் கொள்வதில்லை. உண்மையிலே சிலவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் மேடையில பேசப்படுவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம் அதிகமானவர்களுடைய தொழுகையை நாசமாக்கிவிட்டது, நம் சுபமுடைய தொழுகையை வீணாக்கிவிட்டது, நம் தாழ்ச்சியுடைய தொழுகையை நாசமாக்கிவிட்டது. எங்களோட கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன், ஸ்மார்ட் போன், எத்துடைய வாலிபர்கள் சமூகத்தில் இழந்திருக்கிறார்கள். வாலிப பெண்களுடைய மானங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய கையை எடுத்து தலையை வைத்துக் கொண்டு சிந்திக்கிறார்கள், நான் என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டேன். அண்மையில் ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத், என்னுடைய மகனை நான் கொண்டு போய் மதரசால சேர்ப்பேன். என்னுடைய தாத்தாவுடைய மகன், அவருக்கு வாப்பா இல்லை. உண்மையிலே மதரசாவுடைய சேர்த்து கொஞ்ச காலம் போகல, குர்ஆன்ல பெரும்பாலுமான பகுதியால் மெமரைஸ் பண்ணி முடிச்சுட்டார். ஹாஃபிஸாகிறதுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. திறமையான ஒரு புள்ள. மதரசாவுடைய விடுமுறை 10 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால தாய் என்ன செய்யறாண்டா, தகப்பனுடைய அரவணைப்பு கிடையாது, தந்தை இல்லை. அந்த தாய் சில பணங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு போய் ஒரு மொபைல் போன் வாங்கிட்டு வந்துட்டா, ஸ்மார்ட் போன் வாங்கி வந்துட்டா. வந்து விடுமுறையில் வந்த தன்னுடைய குழந்தைக்கு அன்பாக பாசமாக அந்த மொபைல் போன் எடுத்து கையில் கொடுக்கிறாள். அந்த தாய் மாமன் கண்ணீர் வடித்துக் கொள்கிறார். 10 நாட்கள் விடுமுறை முடியும் பொழுது கூப்பிட்டார், மகன் வாங்க போவோம் மதரசாக்கு, வாங்க மதரசாக்கு போகலாம். தாயையும் மாமனாரையும் பார்த்த அந்த 12 வயது குழந்தை கூறுகிறது, மதரசாவுக்கு நான் போகணும் என்றா என்னுடைய போனை நான் எடுத்துச் செல்ல வேண்டும். போன் இல்லாமல் மதரசாக்குள்ளால் கால் பணம் வைக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, அந்த சிறு பிள்ளையுடைய 12 வயது 13 வயது வந்த குழந்தையுடைய அந்த மார்க்க கல்வி குர்ஆன் பறந்து விட்டது. எங்க மார்க்கம் இன்னைக்கு நாம் இது விபரீதத்தான் புரியோகில்லை. இதனால சைந்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு மதுப்பான பொருளை எடுத்து நம்ம குளிக்கிறோம், அதை விடவும் இன்று நம் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் மதுவையும் போதை விடவும்
பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க கனிமாங்களே, அல்லமா ஷோபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு அழகான நிகழ்வை தன்னுடைய பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய ஷாபலிமான கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு முன்னால காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அவர்கள் நரேட்டிங் பண்றாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இருந்தார் சமூகத்தில். அவரே இபாதத்தோடு இருக்கக்கூடிய மனிதர், எப்பொழுதும் வணக்க வழிபாடுகளை கொண்டு பிரபலியமான மனிதர். நாட்டினுடைய அரசன் அந்த மனிதரை கூப்பிடுறார், வாங்க. அரசன் சபைக்கு அழைக்கப்படுகிறார். அந்த வணக்கசாலியை பார்த்து அரசன் கூறுகிறான், வணக்கசாலியே, நீ அரச சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ இந்த அரச சபையிலிருந்து திரும்பி போக வேண்டும் என்றால் 5 விதமான ஆப்ஷன்களை தேர்வுகளை கொடுக்கிறேன். அந்த 5 ஏதாவது ஒன்றை நிறைவேற்றாவிட்டால் இந்த அரச சபையிலிருந்து உனக்கு செல்ல முடியாது. உன்னை நாம் கதல் பண்ணுவோம், வளர்த்துவோம். அந்த வணக்கசாலி பயந்தாரு. அரசனை நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, பெருமானது சொல்றாங்க. அரசன் கூறுகிறான் அந்த வணக்கசாலியை பார்த்து, வணக்கசாலியே, அதோ அந்த அறைக்குள்ளால் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணோடு நீ போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணோடு நீ தினால் செய்ய வேண்டும். அந்த வணக்கசாலி பதட்டம் அடைந்தார். அரசரே, இவ்வளவு பயங்கரமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அடுத்த ஒப்பனை நீங்க சொல்லுங்க. அரசன் கூறினா, இதோ ஒரு சிறு குழந்தை நாம் நிப்பாட்டி வைத்திருக்கிறோம். அந்த சிறு குழந்தையினுடைய கையால் நீ கொலை செய்ய வேண்டும். அந்த ஆவின் கூறினாரே, எனக்கு அந்த குழந்தை மீது கையை வைக்கிறதுக்கேடா. அடுத்தது நீங்க சொல்லுங்க. இதோ உன்னுடைய வேத புத்தகம் முன்னால் இருக்கிறது. உன்னுடைய ரப்புடைய வேத புத்தகம் உன்னுடைய கையில் நான் தருகிறேன். எடுத்து அந்த வேத புத்தகத்தை மாசுபடுத்தி அந்த புத்தகத்தை அழுக்குப்படுத்தி அந்த புகழ்காதல் கிதாப் கிழித்து போட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்தை நான் ஒருபொழுதும் கை வைக்க மாட்டேன். அடுத்தது நீங்க சொல்லுங்க. இதோ ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலையை நீ வணங்க வேண்டும். நான் ஒருபொழுதும் சிறுக்க வைக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, 5வது என்ன கேட்டார்கள். இதோ இருக்கிறது ஒரு மதுப்பான கிண்ணம். இதோ இருக்கிற ஒரு மதுப்பான கிண்ணம். இந்த மதுப்பான கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மதுப்பானத்தை நீ முழுமையாக குடித்து முடிக்க வேண்டும், முழுமையாக அருந்த வேண்டும். அவர் சொன்னாரே, அரசரே, இந்த சொன்ன அனைத்து விடயங்களும் அடுத்த மக்களோடு சம்பந்தப்பட்டது. பெரும்பாவங்கள், மதுபானமும் பெரும்பாவம் தான். ஆனால் என்னோட முடிஞ்சிடும். நான் இந்த மதுபானத்தை குடிச்சிட்டு நான் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு கொள்றேன் என்று அந்த மனிதர் மதுபானத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மதுபானம் குடித்த அடுத்த கணம் அவனுடைய சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது. அவன் உடலில் போதை ஏற ஆரம்பிக்கிறது. அல்லாஹு அக்பர். அவர்கள் கூறுகிறார்கள், அவன் நேரடியாக எழும்பி போய் அந்த அறைக்குள்ளால் இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான். மறுபடியும் வெளியே வந்து நின்று கொண்டிருந்த குழந்தையை கொலை செய்து விட்டான். வேத புத்தகத்தை எடுத்து அவன் அழுக்குப்படுத்தி மாசுபடுத்தி கிழித்து விடுகிறான். இறுதியாக சிலையை வணங்கி சிறுக்கு வைத்து விடுகிறான். சொன்னாங்க, மகாமாக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பாவங்களுடைய, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பெரும் பாவங்களுடைய தலைவாசல் தான் மதுவும் போதையுமாக இருக்கிறது. உம்முல் ஹபாய். இந்த ஹதீஸ இன்றைய நவீன அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். முன்வைத்த நிலைமையில வாலிபர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு மதுவுடைய போதையுடைய விபரீதம் உங்களுக்கு புரியுது.
ஆனா மது போதையை விடவும் இந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு விடயம் தான் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மது, நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன். உண்மையிலேயே எத்தனையோ நிகழ்வுகளை எனக்கு கூறலாம். இந்த விமர் மேடை கை கொடுக்காது கையில் இந்த மொபைல் போனை எடுத்து தந்தை எடுத்து படிச்சு கீழே போடுறாரு. உடனடியாக அந்த இடத்திலேயே தந்தையை கொலை செய்கிற அந்த வாலிபன், தந்தை கொலை செய்யப்பட்டு கீழே விழுந்த அடுத்த கணம் தாய் ஓடி வருகிறாள். அந்த தாயையும் கொலை செய்கிறாள். தாய் கொலை செய்யப்பட்ட அடுத்த கணம் வீட்டுக்குள்ளால் இருந்த சகோதரி வருகிறாள். சகோதரி கொலை செய்யப்படுறாள். இன்னைக்கு மதுவை விட பயங்கரமாக இன்னைக்கு யாரும் நாங்கள் இன்னைக்கு எங்களோட கூட்டாளிகளோடு நண்பர்களோடு பக்கத்துகளோடு பயந்து கொள்ளவில்லை. உண்மையிலே எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளால் நடந்த விடயங்களை நாம் அறிந்து மறைத்து வைத்திருக்கிறோம். நாம் மறைத்து வைத்திருக்கிறோம், பாதுகாத்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டது. மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டியமாக நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும். உண்மையிலே டிக்டாக் என்று கேளுங்க, படிச்ச மக்கள் கிட்ட டிக்டாக்க கிரியேட் பண்ணிருக்கிறான் சைனாவில் கிரியேட் பண்ணப்பட்ட டிக்டாக். அந்த எப்ப வந்து சைனாவில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பாதிக்க முடியாது. அப்படித்தான் நம்மளுடைய நாளை பார்த்தாலும் வாலிபர்களை பார்த்தாலும் மொபைல் போன் எடுத்து கேம்ஸ் விளையாண்டு கொண்டிருப்பாங்க. கேம்ஸ் உருவாக்கியவன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த வாலிபனுக்கும் அவருடைய மொபைல் போன் எடுத்து ஆன்லைன் கேம் பிளே பண்றது முடியாது. சமூகம் நாசமாக எங்களோட முஸ்லிம் சமுதாயத்தை தாக்கத்தில்லை. அன்புக்குரியவர்களே, ஆக பயங்கரமான விடயம் என்ன தெரியுமா? இதனுடைய தாக்கம் நான் மிகைப்படுத்திக் கூறவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனாலே இன்றைக்கு விபச்சாரம் அடையாளம். ஒரு வாலிபன் என்னோடு பேசினார்கள். எனக்கு 24 மணி 25 வயது. என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ இல்லாமல் இதுக்கு அடிப்படை காரணம் இந்த மொபைல் போன். எத்தனையோ விபச்சாரங்கள் கண்ணால் விபச்சாரம் செய்து இருக்கிறது, கையால காதால சொல்லாத தெளிவுபடுத்தினார். ஆனா இதுக்கு எப்படி மாறிச்சா இன்றைக்கு பஜாரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பேசும் பொழுதுகளுக்கு விளக்கும். இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்து தன்னுடைய நண்பனோடு அவன் பெருமையாக பேசுறான். அவர்கள் சமுதாயத்தை பாதுகாக்கணும் முடியும். நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், நீனும் அதை செய். இன்னைக்கு ஜினா என்பது இன்றைக்கு சர்வசாதாரணம். முந்தைய காலமாக இல்லை. உலமாக்கள் கேள்வி கண்ணியமானே, அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனிலும் எந்த பாவத்தை எடுத்துக் கொண்டாலும் அந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கூறுவான். கொலை செய்யாது, நீ வட்டி வியாபாரம் செய்யாது, நீ திருடாத. ஆனா ஒரே ஒரு பாவம் இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆன்ல நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்க, நீ செய்யாதது சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்ரபுல் ஸினா, இது விபச்சாரம் என்ற பாவத்தின் பக்கம் நீ நெருங்க கூடாது. அடுத்த பாவங்களை செய்யக்கூடாது. ஜினா என்பது அதன் பக்கம் கூட நீ நெருங்கிவிடக் கூடாது. வலா தக்ரபுல் ஸினா. நாங்க எங்களுடைய ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புகளுக்கு இருக்கிறேன். இதனால மாஷாங்க சொல்லுவாங்க, நான் ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்தேன், ஒரு 10,000 கடன் கொடுத்து விட்டேன். கொடுத்த கடனை திருப்பி அளிக்க வேண்டும். அதுதான் கடன், அதுதான் தெய், அதுதான் கருத்து. அதே மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில திருமணம் முடித்தவனாக இருக்கலாம், திருமணம் முடிக்காதவனாக இருக்கலாம். ஒரு விழுத்தம் நான் ஜினா சென்று விட்டேன் என்றால்
ஜினா என்பது கடன். மனிதா, நீ செய்துவிட்டால் அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய பிரதிபலிப்பை உன்னுடைய வம்சத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த குழந்தைகள் வரும், அந்த பிள்ளைகளுக்கு அதுக்குள்ளால் அது வரும். காணல் வஃபாஉமின் அஹ்லி பைத்திக். அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாவல் வேண்டியவர்களே, எந்த கிராமத்தில், எந்த ஊரில், எந்த பிரதேசத்தில் 2 விதமான பாவங்கள் அதிகரித்து விடுமோ, வட்டியும் தினாவும், அந்த கிராமவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அதாவை ஹலாலாக்கி விட்டார்கள். எந்த புறத்தில் வேதனை வரும் தெரியாது. அந்த உண்மையிலேயே நாங்க இந்த விபரீதங்களை பேசி 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 பல நண்பர்களில் உண்மையிலே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நாங்க பேசி அடுத்த கணம் அதற்கு வந்தாரு. இன்னைக்கு பல விஷயங்களை பேசினாரு. அல்ஹம்துலில்லாஹ், அது அப்படியே எங்க காதல நாங்கள் விட்டோம். அத்துடன் அது ஸ்டாப் பண்ணப்படுகிறது. என்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் குழந்தைகள், நம் வாலிபர்கள், நம் பெண் குழந்தைகள், இதனோட கல்வியை நாம் எடுத்துக் கொள்ளணும். அதான் நம் அனைவர்களுக்கும் இந்த பேசிய குறுகிய விடயத்தை என் வாழ்க்கையில் எடுத்தாலும் சந்தர்ப்பம் பல கபல் சொல்லுவானா. என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடலாமா? எல்லா பாவம் செய்த கரங்களை எங்கிருக்கிறோம் நாயனை. எல்லா மோசமானவர்கள் யாழ்லா, எல்லா அநியாயக்காரர்கள் யாழ்லா, என்னோட கல்புகள் கருத்து போயிருக்கிறது யாழ்லா. என்னோட கண்களால் எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம் நாயனே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார்களா, பாவ கரங்களை அழித்து விடுகிறார்களா, அல்ல பரிசுத்தமான மனிதர்களாக எங்களை மாற்றி விடுகிறார்களா, அல்ல பாவத்துடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாத்து நாயனே. அதனுடைய தாய் தந்தைகளை பாதுகாத்திரியாங்களா, நோயற்ற வாழ்க்கையவர்களுக்கு நசிவாக்கிறேன் நாயனே. உத்தாத்மாவுடைய பாவங்களை பாதுகாத்திரியாங்களா, அவர்களுக்கு அழகான வாழ்க்கையை நசிவாக்கிறியாங்களா. அந்த பாவங்களுடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாக்கிற நாயனே. அந்த பாவங்களுடைய சூழலை விட்டு எங்களை பாதுகாத்திரியாங்களா, நம் குழந்தைகளை பாதுகாத்திரியாங்களா, நம் உச்சத்தையே பாதுகாக்கிற நாயனே. நம் அழகான மௌத்தங்களுக்கு தான் நாயனே. எல்லா மனிதர்களை சுஜூது செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயாங்களா, அந்த புறாணி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயாங்களா, ரசூலுல்லாஹுடைய மதீனத்து மண்ணில் நடக்கும் பொழுது மௌத்த தாயாங்களா, திக்ர் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயாங்களா, எப்பொழுதும் திக்ரோடு இருக்கக்கூடிய நாவங்களுக்கு தானாயினே. அடுத்தவர்கள் போகக்கூடிய அளவுக்கு மரணத்தை ஆக்கி தந்திருந்தாயினே. முஸ்லிம்களை பாதுகாத்திருந்தாயினே, வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை பாதுகாத்திருந்தாயினே, வாலிப பெண்களை பாதுகாத்திருந்தாயினே, இந்த ஊரை பாதுகாத்திருந்தாயினே, இந்த கிராமத்தை பாதுகாத்திருந்தாயினே, ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு ஈமானை பாதுகாத்திரியாங்களா, மதரசாக்களை பாதுகாத்திரியாங்களா, பாடசாலைகளை பாதுகாத்திருந்தாயினே, முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்திருந்தாயினே. உன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாயாங்களா, யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அவர்களை அழித்து விடியாங்களா, அவர்களை நாசமாக்கி விடியாங்களா. துவாவை கபூல் செஞ்சிருந்தாயினே, இந்த துவாவை ஏற்றுக்கொண்டாயினே. அல்ஹம்துலில்லாஹ். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.